ஹாய். இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா மல்லிகை தோட்டத்தில் நம்ம இருக்கோம். நிறைய பேர் வீடுகளில் மல்லிகை செடி வளர்க்குறாங்க. ஆனால் அந்த வளர்க்குற மல்லிகை செடியில் பூ பூக்குதா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியாத்தே இருக்கு. ஆனால் நாங்கள் வளர்க்குற இந்த மல்லிகை செடியில் பாருங்க, அப்படியே கொத்து கொத்தா முட்டு முட்டா பல ஆயிரக்கணக்கான பூக்கள் மொட்டுக்கள் இந்த ஒரு செடியில் வளர்ந்துருக்கு. ஏன் நாங்கள் வளர்க்குற இந்த மல்லிகை செடிகளில் மட்டும் இவ்வளவு அருமையா மல்லிகை மொட்டுக்கள் மலர்ந்திருக்கு, நீங்க வளர்க்குற உங்க வீடுகளில் வளர்க்குறதுல ஏன் மல்லிகை பூக்கள் பூக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலியை நாங்கள் பதிவு பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து காணொலியை பாருங்க. பொதுவா நம்ம வீடுகளில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, நர்சரிகளில் போய் பூச்செடிகளை வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு போவாங்க. மல்லிகை, ரோஜா, இது மாதிரி நம்மளுக்கு பிரியமான பூச்செடிகளை போய் வாங்கிட்டு வருவாங்க. ஆனா அந்த நர்சரிகள்ல இருந்து வாங்கிட்டு வர்ற அந்த மல்லிகை செடிகள், ரோஜா செடிகள் எல்லாம் பூக்குதா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஏன்னா நர்சரியில இருந்து வாங்கிட்டு வர்ற அந்த மல்லிகை செடிகளை எந்த மண்ணில் நட்டு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு குழப்பம் நம்ம கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு என்ன உரம் போடணும் அப்படிங்கிற குழப்பம் இருக்கும். அதுக்கெல்லாம் தீர்வு தான் இந்த காணொளி. ஏன்னா நாங்க வளர்க்குற எங்க மல்லிகை செடியில பல ஆயிரக்கணக்கான பூக்கள் அப்படியே மலர்ந்துகிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு கிலோ கணக்கில் நாங்க இங்க பூக்களை புடிங்கிட்டு இருக்கோம். பல ஆயிரக்கணக்கான பூக்கள் இங்க பூத்துக்கிட்டு இருக்கு. நீங்க வளர்க்குற அந்த மல்லிகை செடிகள்லையுமே இப்படி ஆயிரக்கணக்கான மொட்டுகள் மலர்ந்து நீங்க பூக்கள் புடுங்கணுமா? தொடர்ந்து இந்த காணொலியை பாருங்க. அப்பதான் இந்த நாங்க எப்படி இந்த மல்லிகை செடியை வளர்த்துக்கிட்டு இருக்கோம், அதுக்கு எந்த மண்ணில் நாங்க அதை பதியம் போட்டோம், எந்த உரங்கள் நாங்க போட்டுக்கிட்டு இருக்கோம், என்னென்ன பராமரிப்புகள் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம்ங்கிறத நீங்க இந்த காணொலி வாயில தெரிஞ்சுக்கிருவீங்க. பொதுவா மல்லிகை செடிகளுக்கு பாத்தீங்கன்னா எந்த மண்ணிலையும் வைக்கலாம். குறிப்பா செம்மண் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இல்லாட்டி எந்த மண்ணிலையுமே இந்த மல்லிகை செடிங்கிறது வளரத்தான் செய்யும். அதிலும் குறிப்பா பாத்தீங்கன்னா எங்க கிட்ட என்ன வகையான உரங்கள் நாங்க இதுக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இயற்கை உரங்கள் தான். வீடுகளில் காய்கறி கழிவுகள், அது இல்லாம இயற்கையாவே எங்க கிட்ட நிறைய வாத்துக்கள், கோழி, புறான்னு நிறைய நாங்க வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அதனுடைய எச்சங்கள், அதனுடைய கழிவுகளை நாங்க இதுக்கு நாங்க போட்டுக்கிட்டு இருக்கோம். 15 நாளைக்கு ஒரு தடவை நாங்க இந்த பூச்செடிகள், மல்லிகை பூச்செடிகளோட அந்த சுற்றுப்பகுதிகளை பூரா, அடிப்பகுதிகளை பூரா தோண்டி அதை ஒரு சுத்தப்படுத்துற வேலையை நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால இயற்கையாவே அந்த செடிகள் தளதளன்னு வந்துகிட்டு இருக்கு. நீங்களும் இந்த முறையை நீங்க கடைபிடிக்க. நம்ம வீட்டில் பயன்படுத்துற காய்கறி கழிவுகள் அதை ஊற வச்சு வாரத்துக்கு ஒரு தடவை அந்த கழிவுகளை நம்ம இதுக்கு போடலாம். எலும்பிச்சையுடைய தோள்களை ஊற வச்சு அதை வேக வச்சு அதனுடைய நீரை 4 நாள் 5 நாள் பதப்படுத்தி வச்சு காய்கறி கழிவுகளோட கலந்து போட்டாலுமே உங்க செடி பாத்தீங்கன்னா இதே மாதிரி பல ஆயிரக்கணக்கான முட்டுகளை போட்டுக்கிட்டு வரும். இங்க அதே தான் நாங்க பராமரிச்சு பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு வேற நாங்க அதிகமான செலவுகள் இல்ல, பராமரிப்பு வேலைகள்லாம் இல்ல. அப்படி நாங்க சாதாரணமா நம்ம வீடுகளில் பயன்படுத்துற காய்கறி கழிவுகளை வாரத்துல ஒரு நாள் நாங்க அதை ஊற வச்சு அந்த நீரை நாங்க இதுக்கு பயன்படுத்திய இவ்வளவு பல ஆயிரக்கணக்கான பூக்கள் இங்க வந்துகிட்டு இருக்கு. நீங்களும் இந்த முறையை கடைபிடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.